நம்ம குடும்பத்தில் வேலை பார்க்குற இடத்துல வியாபார ஸ்தலத்தில் ஒரு வாக்குவாதம் சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா முதல்ல எடுத்தோன்னே எதிர்த்தால வாக்குவாதம் செய்கிறவங்கள்ட்ட போய் நம்மளும் சண்டை போடக்கூடாது, மௌனமாக இருக்கணும். அப்போ அவங்களுடைய என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளும் சேர்ந்து சத்தம் போட்டோம்னா ஒன்றுமே புரியாது, இன்னும் மேம்பட்டு சண்டை தான் வரும். அதனால் இந்த வாக்குவாதம் தவிர்க்கணும்னா முதல் இடத்துல மௌனமாக இருக்கணும். ரெண்டாவது, அவங்கக்கிட்ட பேசும்போது புன்னகையாக இருக்கணும். நம்மளால் புன்னகை பூக்க முடியாது, இருந்தாலும் நம்ம புன்னகையாக இருந்தோம்னா அப்போ அவங்க எதிர்பார்த்து என்ன எதில் இருக்க வாக்குவாதம் செய்கிறாங்க அமைதியாக போயிடுவாங்க. மூணாவது, நம்ம அமைதியான ஒரு இடத்துல போய் சிந்திக்கணும், யோசனை பண்ணணும். என்னத்தினாலும் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதிலேருந்து விடுபட முடியணுமா, இன்னும் நல்லா சிந்தித்து செயல்படணும். இந்த மூணுத்தையும் நம்ம மௌனம், புன்னகை, யோசித்து சிந்திக்கணும். இந்த மூணும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா ஒரு பிரச்சனை, ஒரு வீண் வாதம் அதிலிருந்து தப்பிச்சிடலாம். நன்றி.